சர்வதேச ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு தம்பானை ஆதிவாசிகளின் பாரம்பரிய அருங்காட்சியக வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. ஆதிவாசிகளின் பாரம்பரிய மருத்துவச்சிகளுக்கு மதிப்பளித்தல், வாழ்க்கை மற்றும் பண்புகளை பாதுகாத்தல் எனும் தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆதிவாசிகளின் பாரம்பரிய மருத்துவச்சிகளை கௌரவிக்கும் வகையில் சின்னங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தம்பானை ஆதிவாசிகள் தலைவர் வனஸ்பதி ஊருவரகே வன்னில அத்தோவினால் இலங்கை ஆதிவாசிகளின் பிரகடனம் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது நேற்றைய தினம் ஆதிவாசிகள் சபையில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. உலகில் ஏதேனும் ஒரு இனம் எஞ்சியிருக்க வேண்டும் என்றால் அந்த பரம்பரையின் உரிமைகள், பழக்க வழக்கங்கள், அனுஷ்டானங்கள் போன்ற விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அதனை பாதுகாப்பதற்காக செயற்படும் போது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த மக்கள் சட்ட தடைகளால் அசௌகரியத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஒரு நாட்டில் சட்டம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாக அமையும். எனினும் அந்த சட்டங்களை உருவாக்கும் போது இந்த நாட்டில் உள்ள இனங்கள், பரம்பரைகள், கலாச்சாரங்கள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையுடனேயே இந்த விடயங்கள் அமைய வேண்டும். மனம் போன போக்கில் வர்த்தமானிகளை வெளியிடுவதுடன் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுகின்றனர். இறுதியில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முன்னர் இருந்த நிலைமையும் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அதே போன்று இந்த இடத்திலும் மிக முக்கியமான இந்த இரண்டு விடயங்களும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அதற்காக இந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அரசாங்கத்தின் இரண்டாவது பிரதான நபர் இந்த இடத்தில் இருக்கின்றார். அந்த தரப்பினர் இந்த தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் என இந்த மக்கள் நம்புகின்றனர். ஆதிவாசிகள் மக்களின் அடையாளம், பாரம்பரிய சுதேச அறிவு மற்றும் உரிமைகள் ஆகியவை இன்று அழிந்து போகும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன. நாம் ஒரு அரசாங்கமாகவும் சமூகமாகவும் இந்த பிரச்சனையை மிகவும் உணர்வு பூர்வமாகவும் பொறுப்புடனும் நோக்க வேண்டும். ஆதிவாசி மக்கள் தொடர்பான சட்டம் மூலம் தற்போது அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி அன்றாட வாழ்க்கையில் காட்டுப்பகுதிக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்குதல், ஆதிவாசிகளை பதிவு செய்தல், அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்களை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடும் பணியும் நிறைவடைந்துள்ளது. இதுவரை ஆதிவாசிகள் எதிர்நோக்கிய பல பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் உறுதியான தீர்வுகள் கிடைக்கும் என நம்புகின்றேன். මුහුණුදුන් ගැටලු රැසකට මෙමගින් ස්ථිර විසඳුම් ලැබේ කියලා විශ්වාස කරනවා. මේ කැලෑකොලේ අපෙන් උදුරගෙන இந்த வனப்பகுதியை எம்மிடமிருந்து பறித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு கடந்த காலத்தில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனமும் இந்த நிலத்துக்குள் மீண்டும் நுழைவதற்கு நாம் இடமளிக்கவில்லை. இந்த ஆதிவாசிகள் எமது நாட்டின் சொத்தாகும். ஒரு ஆபரணமாகவே நாம் அவர்களை கருதுகின்றோம். மனிதகுலத்தின் ஆரம்ப பரம்பரையை பிரதித்துவப்படுத்தும் உலகின் ஆதிவாசிகளுக்கு மத்தியில் தனித்துவமான அடையாளத்தை கொண்ட ஆதிவாசிகள் குழுவொன்று எமது நாட்டில் இருப்பது எமது நாட்டுக்கு பெருமையா. அவர்களை பாதுகாப்பது ஜனாதிபதியினதும் தற்போதைய அரசாங்கத்தினதும் பொறுப்பாகும். வர்த்தமான ராஜே வககீமா. இலங்கையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஆதிவாசிகள் சமூகத்தின் பாரம்பரிய உரிமைகளையும் உறுதிப்படுத்தும் புதிய விதிமுறைகள் உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட உள்ளது. தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆதிவாசிகள் சமூகத்தின் பாரம்பரிய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டமைப்புகளை பாதுகாக்கும் நோக்கங்களிலேயே இது வெளியிடப்படுகின்றது. ஆதிவாசிகள் காடுகளுக்குள் நுழையும் போது எழும் பிரச்சினைகளை குறைப்பதற்கான விதிமுறைகள் அதில் உள்ளடங்கியுள்ளன. புதிய விதிமுறைகள் அறிமுகத்துடன் ஆதிவாசிகள் மாதுருஓயா மற்றும் கல்லோயா தேசிய பூங்காக்களை அண்மித்த பகுதிகளில் தமது அன்றாட செயற்பாடுகள், வாழ்வாதாரத்தையும் எந்தவித தடையுமின்றி தொடர முடியும்.